பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் தம்முடைய கையினால் உங்களை தூக்கி விடுவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 24:16 இப்படி சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கீழே தள்ளுகிறவர் அல்ல, ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:24 அப்படிதான் சொல்லுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, ஏன்னா கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்து போயிட்டோம், இனிமேல் எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை தூக்கிவிட யாருமே இல்லை, என்னை குற்றப்படுத்தவும் என்னை காய்மகாரமாய் விரோதிக்கவும் என்னை காயப்படுத்தவும் தான் இன்னைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, ஒருவேளை கடவுளே என்னை மன்னிப்பாரா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற இந்த ப்ராஃபட்டிக்கல் மோட்டிவேஷனல் வேர்டு என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறவர். வேதம் சொல்லுது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறாராம். பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவன் ஆண்டவரை மறுதளிச்சான், சபித்தான், சத்தியம் பண்ணான். ஆனால் அவன் மனம் திரும்பும்போது அவனை தேடி கர்த்தர் வருகிறார். ஒரு மனமாற்றத்துக்கு நேராய் நடந்த பேதுருவை தேவன் மறக்கவே இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு அவனை போய் சந்திக்கிறார், அவனை தம்முடைய கையினால் தூக்கி விடுகிறார். மறுபடி அந்த உன்னதமான இடத்தில் கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி அழகு பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சில நேரங்களில் உங்களுடைய உள் உணர்வு, ஒருவேளை உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இப்படி சொல்லலாம், நீ விழுந்துட்ட, இனிமேல் எந்திரிக்க முடியாது, கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டார், நீ எந்த இடத்துலையும் நீ உருப்பிட முடியாது, நீ வளர முடியாது, நீ வாழ முடியாது, இப்படியெல்லாம் உன்னை குறித்து உங்களை குறித்து நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, விழுந்துட்டியா மகளே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, மனமாற்றத்துக்கு நேராக என்னை நோக்கி நீ கூப்பிடு, மனம் வருந்தி கூப்பிடு, நான் உன்னை தூக்கி விடுவேன், நீ தள்ளுண்டு போவதில்லை என்று கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, எந்த நிலைமையில இருந்தாலும், எதிலிருந்து விழுந்தீங்க அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் அவனை தாங்குகிறார், கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். ஒருவேளை உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உங்களிடத்தில் இருக்குமானால், ஏசப்பா என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் என்னை மறுபடி பழைய ஒரு வாழ்க்கைக்கு நான் நேராக போகாமல் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக போய் இன்னும் மகிமையான காரியங்களை என் கண்கள் காணணும், என்னை தேவன் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் மனவருந்தி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் உங்களை தூக்கிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஓங்கி சொல்லுங்க, ஆமேன். கர்த்தர் என்னை தூக்கிவிட வல்லவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் தாவீது சொன்னதை போல, நீதிமொழிகளில் பரிசுத்தவான் சொன்னது போல, கர்த்தர் உங்களை தள்ளுண்டு போக விடுகிறதில்லை, கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, மறுபடி தேவனுடைய மகிமையான காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.